அங்க ஒரு பொண்ணு கொடுத்தாங்க. யாரா பொண்ணு? டே 87 பிளாக் ஷிப்பிக்கோட டே vlog. ஷூட்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்துட்டோம். கேமரா நவீன் போற வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுருப்பா அப்படின்னாரு. அவரை கூட்டு போகும்போது தான் ஒரு சின்ன தேரை பார்த்தேன். உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்றேன். ஏசியால மிகப்பெரிய தேர் எது தெரியுமா? திருவாரூர் தேர் தானா? அடி திருவாரூர் தேரு பக்கம்பாடி. நானும் அந்த பாட்டை தான் கேட்டிருக்கேன், நேர்ல பார்த்தது இல்ல. எதுக்கு பார்த்தலாம்? நவீன டிராப் பண்ணிட்டு ரூம் கொண்டேன். அந்த பெண்ணோட பெண்ணை நான் திருப்பி தரவே இல்லை, பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வந்துக்கிறேன். ஒரு பெண்ணு மிச்சம். மாடியில நல்லா காத்து கம்முன்னு படுத்துட்டேன். இந்த காக்கா கேங்லாம் சேர்ந்து என்ன எர்லி மார்னிங் எழுப்பி விட்டானுங்க. ஸ்கிரிப்ட் அடிக்கிறப்ப தான் ஞாபகம் வச்சு இங்க ஒருத்த தனியா சுத்தினுக்கிறானு. விரைவில் கோபாலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க. துணியை வேற துவைச்சே ஆகணும். நைட் ஊருக்கு வேற போறதுக்கு சுத்தமா துணி இல்ல. அதான் அன்னைக்கே சொன்னாரு டிக்கெட் போட்டேன், அங்கதான் போறேன். காலையில இருந்து உட்காந்து இப்ப ஸ்கிரிப்ட் முடிச்சேன். கீழே ஏதோ வேலை நடக்குது. அவர் இருன்னு சொல்ல முடியாது. நான் கேப்ல தான் வயசு தந்துருக்கேன். கேப்ல வாய்ஸ் எடுத்து முடிச்சு துணியை காயப்பட போயிட்டேன். மந்த் எண்டுல இதான் நிலைமை. நான் கொஞ்சம் லேட்டா தான் போறேன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு. மார்ச் 28 சாட்டர்டே. உன் முயற்சியில் நம்பிக்கை வை. வாழ்த்துக்கள். நைட்டு போறப்ப இந்த தேர் தான் ஓரமா இருந்துச்சு. இப்போ இந்த தேர்னால ஃபுல்லா டிராபிக். சுத்தி தான் ஆபீஸ்க்கே வந்தேன். அந்த ஆட்டையை போட்டு வந்த பெண்ணை ஒரு பொண்ணு தான் எனக்கு கொடுத்தான்னு சொன்னேன். என்னது? அங்க ஒரு பொண்ணு கொடுத்தாங்க எனக்கு. யாரா பொண்ணு? அத போட்டது போடுறேன் ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணா? எந்த பொண்ணா? அவங்களாம் இல்ல. ஏய், இது ஒரு gift நான் கொடுத்தாங்களா? அவங்க வீடியோ பாப்பாங்களா? அவங்க வரைக்கும் பார்த்தது இல்ல. கொடுத்தாங்க. பார்த்தது இல்ல. யாருன்னு தெரியாது. ஏன் கொடுக்குறாங்க? வட்டாம்பொம்மை விக்கி அப்படி பார்க்கல. நல்ல கியூட்டான அழகான ஒரு பொண்ணு கொடுத்த பெண்ணுன்னு சொன்னதும் எனக்கு அந்த பெண்ணை தரவே இல்லை. எனக்குலாம் உன் பேனாலாம் ஒரு பொண்ணு கொடுக்கலடா. நான் வச்சுக்கல. அந்த பேனா கொடுத்தது எனக்கு. வேற ஏதோ பெண்ணெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. எதுவும் தேவையில்ல, எனக்கு இந்த 3 ரூபா பெண்ணே போதும். ப்ரோ நானும் திரும்பி வந்தேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அவ்வளவுதான், நான் எடிட் வேலையை பார்க்க போயிட்டேன். வெங்கட் கடை கூப்பிட்டாரு. நான் டைம் இல்லாத காரணத்தினால வரலன்னு சொல்லிட்டேன். வரும்போது ஏன்னா வாங்கிட்டு வாங்க ப்ரோ, பசிக்குதுன்னு சொன்னேன். சரிடான்னு சொல்லிட்டு போனாரு. கடைக்கு போனீங்க. நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். யாராவது சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு ப்ரோன்னு சொன்னேன். நான் வாங்கிட்டு சத்தியமா நான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க. சத்தியமா நான் வந்து பசிக்குது. அவர் மறந்துட்டாரா, வாங்கிட்டு வரவே இல்லை. எதுவுமே வேணாம் ப்ரோ. உங்க நம்பி நான் எப்படி ஊருக்கு வரதுனே தெரியல ப்ரோ. நான் ஊர்ல பத்திரமா பார்த்து பண்ணேன். நீ தெரியுது எப்படி பார்த்துப்பீங்க எனக்கு தெரியுது. நைட் நான் வரமாட்டேன், எனக்கு கூடாதீங்க. நான் ஊருக்கு அவ்வளவுதான். ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே இவங்க தொலை வேற தாங்க முடியாது. நைட் வேற பஸ் இருக்கிற ஒர்க் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். காய போட்டு துணியெல்லாம் எடுத்து பேக்லாம் பண்ணி வச்சுட்டு கூபிடோல புக் பண்ணி அவர் கூட தான் ஜாலியா வண்டில வந்தேன். சண்டே இவர் கூட தான் போக போகுது. என்னெல்லாம் காத்துட்டு இருக்குன்னே தெரியல. 11:55 பஸ்ரா. பஸ் வேற வரதுக்கு லேட் ஆகுது. இந்த டே வேற முடிய போகுது. போன் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? வண்டி எடுத்துருவாங்க. ஊர்ல எப்படி போச்சு நாளைக்கு சொல்றேன். வட்டா மாமே.